ஆண்டவருடைய உள்ள உயிர்த்தெழுதல் இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் ஆமென் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த லைவ்ல காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரட்சகர் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். ஆவியான் நம்மோடு பேசுவாராக. யாத்திரையாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதல் 13 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். 92வது பக்கம். மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனத்தையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மோசேயின் கைகள் அசந்து போனது, தளர்ந்து போனது, சோர்ந்து போனது, பலவீனப்பட்டது. இன்றைக்கும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஆமென் சோர்ந்து போன, அசந்து போன, தளர்ந்து போன பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிற வாழ்க்கை, நல்லா இருந்த வாழ்க்கை பல நேரங்களில் ஆமென் அல்லேலூயா அசந்து சோர்ந்து போன, தளர்ந்து போன ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஆமென் சோர்ந்து போன, தளர்ந்து போன, அசந்து போன அந்த நிலையை கர்த்தர் இன்றைக்கு மேலே உயர்த்த போகிறார். ஆமென். உங்களை உயர்த்த போகிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். மோசே குறித்து நீங்கள் ஆமென் அல்லேலூயா யாத்திரையாகமம் 3வது ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். மோசே எப்படி அல்லேலூயா பிறந்தார், அவருக்கு என்ன நிலை வந்தது, கர்த்தர் எப்படி ரட்சித்தார், எப்படி கர்த்தர் கொண்டு வந்தார், எதற்காக மோசே கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாம் அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மோசேயை அழைத்ததே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில 430 வருஷம் அடிமைகளாயிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படிதான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். மோசே அழைப்பதற்கு முன்பதாக கர்த்தர் மோசேல சொன்னார், நான் உன்னை கொண்டு அந்த ஜனங்களை நடத்துவேன், உன் மூலமாய் பல அற்புதங்களை நடப்பிப்பேன், உன் மூலமாய் பல அதிசயங்களை நினைப்பேன், அதன் மூலமாய் நீ அந்த ஜனங்களை விடுவித்து நான் விரும்புகிற கானான் தேசத்துக்கு நேரம் நீ என்ன செய்யணும், விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் மோசேக்கு. அல்லேலூயா. கர்த்தர் மோசே கொண்டு பல காரியங்களை செய்தார். அதெல்லாம் வாசிக்க இப்ப நேரம் இல்ல. முக்கியமான நம்ம அல்லேலூயா காரியங்களுக்கு நேராக நம்ம போவோம். மோசேயின் கையை கொண்டு பல காரியங்களை கர்த்தர் செய்தார். ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க 7வது 8வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அல்லேலூயா பார்வோனும் அவருடைய ஜனங்களுக்கும் மோசேயுடைய கையை கொண்டு அவன் கையை நீட்டினா அங்க வாதைகள் வரும். 10 விதமான வாதைகள். கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். 12 13 அதிகாரம் வரைக்கும் வாதைகள் வரும். கிட்டத்தட்ட 10 வாதைகள் ஆமென் மோசேயின் மூலமாய் ஆமென் கர்த்தர் நடப்பித்தார். பல அற்புதங்கள், பல காரியங்கள் தேசத்தில் செய்தார் மோசே. வீரமா, தைரியமா ஆமென் பல காரியங்களை மோசே செய்தார். ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஓரேப்ல சீன் வனாந்தரத்தை கடந்து அடுத்த ஓரேப் என்கிற அந்த பர்வதத்திற்கு வரும் பொழுது பல பிரச்சனைகளை இங்கே மோசே அனுபவிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அந்த 17ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நீங்க வாசிக்கனா சீன் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் அல்லேலூயா பாளையம் இறங்கி ரெவித்தீவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ஆமென். அங்க வரும்போது தண்ணீர் இல்ல. ஸ்தோத்திரம். அங்க என்ன இல்லைங்க,
தண்ணீர் இல்ல. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக அல்லேலூயா முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா, உங்களை நம்பிதான் நம்ம வந்தோம், உங்களை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். ஆமா, ஆனா எங்களுக்கு என்ன இல்ல? தண்ணி இல்ல. நாங்க தண்ணி இல்லாம சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தீங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். சோத்திரம். அல்லேலூயா. மோசேவுடைய வாழ்க்கை தளர்ந்து போனது, மோசேவுடைய கைகள் தளர்ந்து போனது, மனசெல்லாம் நோகடிக்கிறமா இருச்சு. கூட இருக்கிற ஜனங்கள், அங்கிருந்த சூழ்நிலை, அங்குள்ள காரியங்கள் ரொம்ப மோசே நோகடிச்சிருச்சு. ரொம்ப அவர்களை தளர்ந்து வச்சிருச்சு, அசைந்து வச்சிருச்சு. இன்னைக்கு அல்லேலூயா பலவிதமான மனிதர்கள், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் நம்மளை அல்லேலூயா அசந்து போக வைக்கலாம், நம்மளை தளர்ந்து போக வைக்கலாம், சோர்ந்து போக வைக்கலாம். சொல்றார், நான் எனக்கு உங்க தண்ணி கொடுப்பப்பா, நீ போ, நீ கண்மலையில அல்லேலூயா கண்மலை என்ன செய்ய, அந்த கண்மலை அடின்னு சொன்னார். சோத்திரம். அங்க தண்ணீர் வந்தது. சோத்திரம். பின்பதாக அங்க அமலேக்கியர்கள் அந்த ரெவித்தீவில வந்து கூடியிருக்கிறாங்க. எப்படியாவது இந்த மோசேயின் ஜனங்களை விடக்கூடாது, இவர்களை நாம ஜெயிக்கணும், இவங்களை விடக்கூடாது, இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும் சொல்லி அல்லேலூயா ஒரு பக்கம் சூழ்நிலை, தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, ஒரு பக்கம் ஜனங்கள் மோசேக்கு விரோதமா எழும்புகிறார்கள், இன்னொரு பக்கம் சத்துருக்கள் அவனுக்கு விரோதமா எழும்புறாங்க. அதத்தான் நம்ம அங்க வாசித்தோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அந்த அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. சோத்திரம். அவன் ஒரு சத்துரு, அமலேக்கியன். சோத்திரம். ஆமென். பலவிதமான பிரச்சனையை கொடுக்கிற அவனுக்கு விரோதமா எழும்பி வருகிற அந்த அமலேக்கியன், பலவிதமான பிரச்சனை, டார்ச்சல் இந்த மோசேக்கு தாங்க முடியல. இன்னைக்கு பல நேரங்கள் நமக்கு பல டார்ச்சல், அல்லேலூயா பலவிதமான டார்ச்சல் நம்மளை நிம்மதியா வேலை செய்ய விடாது, நிம்மதியா வாழ விடாது, நிம்மதியா ஜீவிக்க விடாது. வெளியே தெரியாது அந்த டார்ச்சல், வெளியே தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் அந்த டார்ச்சல் எவ்வளவு பெரிய ஆமென் அல்லேலூயா பலவீனப்படுத்துது. ஏன் சரியா சாப்பிட முடியல, ஏன் சரியா நான் தூங்க முடியல, ஏன் சரியா நான் வாழ முடியல. ஆமென். சுற்றி வருகிற பல டார்ச்சல். அல்லேலூயா. பல வெற்றியை பார்த்த மோசே, பல வெற்றிகளை அவன் சாதித்த மோசே, இன்றைக்கு அவன் சோர்ந்து போய் தளர்ந்து போய் நிற்கிறான். பல நீங்க ஜெபமணி பல வெற்றிகளை பார்த்திருக்கலாம், நீங்க அல்லேலூயா இதுவரை கர்த்தரை தேடி பல நன்மைகளை நீங்க பெற்றிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில நீங்கள் அசந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, சக மனிதர்களால். ஏன் இவனுக்கு அந்த அல்லேலூயா தளர்ந்து போன நிலை, அசந்து போனான்? ஏன் வேதம் சொல்லுகிறது, மோசேயின் கைகள் அசந்து போயிருச்சு, பலவீனப்பட்டு போனது. ஏன்? சக மனிதர்கள். யாருங்க? எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் ஏறி வராது, பக்கத்திலே இருந்து எழுப்போம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. எங்கேயோ இருந்து நமக்கு பிரச்சனை வராது. சோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிங்க, 17:4 வாசிங்க வேகமா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். என்ன பண்றாங்க? நல்லா வந்துட்டு இருந்தாங்க. மோசே கூட நல்லா வந்துட்டு இருந்தாங்க. மோசே ஒரு பக்கம் காடை கொடுக்கிறாரு, ஒரு பக்கம் மண்ணா கொடுக்கிறாரு, அவரு ஜெபம் பண்ண தண்ணி வருது, பல காரியங்களை மோசே மூலமா ஜனங்களை பெற்றுட்டு வர்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு குறை வந்துருச்சு, சக மனிதர்கள் கல்லெடுத்துட்டாங்க. ஹலோ, ஆமென். நாங்க முந்தானத்து பஸ்ல வந்துட்டு இருந்தோம். 11A பியான்னு தெரியல, ஏதோ ஒரு பஸ் பி, 11B. நைட்டு ஒரு 8 மணி, 7:30 மணி, 8 மணி அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு புருஷனும் மனைவியும் நான் உட்கார்ந்து இருந்த சீட்டுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருந்தான். புருஷ கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரி இருக்கிறான். கோயிலுக்கு வர்றாங்க. பசி ஏற நேரத்திலிருந்து அந்த பொண்ணை போட்டு இவன் படுத்தின பாடு, கொட்டுறான், குத்துறான், முடிய பிடிச்சி இழுக்கிறான், பயங்கரமா குடும்பப்படுத்துறான். எனக்கு உட்கார முடியல. பக்கத்துல பீட்டர் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் சாட்சி. என்னால நான் அவனையே பார்த்துட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது பண்ணலாமா, அப்படி நமக்கு வருது ஆத்திரம்.
மனைவி அங்கிருந்து சின்ன பாசம் அங்கிருந்து என்னை பாக்குறாங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி வருது, என்னடா பண்றதுன்னு தெரியல. கண்டக்டர் அவன் பார்த்துட்டே இருக்கிறான், கண்டக்டர் ஒண்ணும் கவனிக்க மாட்டான், கண்டக்டர் ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் அந்த பொண்ணை போட்டு படுத்தின பாடு என்னால ஜீர்ணிக்கவே முடியல. தாலி கட்டியிருக்கான் புருஷன் தான், அந்த புள்ள பாவம், அது என்ன தப்புனுச்சோ அது தெரியல. பழைய கொட்டுறான் பாருங்க, டமால் டமால் இடி விழுகிற மாதிரி கொட்டுறான், முடிய புடிச்சு கொட்டுறான். அந்த புள்ள அம்மா ஐயோ ஆத்தான்னு கத்துது. கடைசியில முரளி ஆஸ்பத்திரி வரும்போது ஒரு குத்து நான் பாருங்க, ரத்தம் கொடகொடமா கொட்டுது. ஏன்னா அதுக்கப்புறம் என்னால முடியல. உன் சண்டையா இருந்தா வீட்டுல போய் என்ன செய்ய, சண்டை வீட்டுல போய் வை. வீதியிலையும் ரோட்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் உன் குடும்ப சண்டை வைக்கிறதுக்கா உனக்கு கல்யாணம் பயங்கரமா எலும்பி அவனை அடிச்சு அவனை உடனே அவனை கீழே இறக்கி பாருங்க. சக மனிதர்கள், புருஷன் தான், மனைவிதான், பிள்ளைங்க தான், சக மனிதர் நமக்கு விரோதமா எழும்புவாங்க. சக மனிதர்கள் கள்ள தூக்கிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் மோசே? அட எவனோ மூணாவது மனுஷன் கள்ள தூக்கியிருந்தா கூட தெரியாது, நம்ம கூட இல்லாத எவ்வளவு ஒருத்தர் விரோதி கள்ள தூக்குறான்னு தெரியாது. சக மனிதர் நமக்கு விரோதம் எழும்புவாங்க. கூட பிறந்த பிளட் தான் நம்மள பண்ணும், நம்முடைய பிள்ளைகள் தான் அப்படி பண்ணுவாங்க, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பத்தார் தான் நமக்கு விரோதம் எழும்புவாங்க. சோர்ந்து போகாத, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். சக மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினாங்க. இரண்டாவது சத்துருக்கள், சத்துருக்கள் அவனுக்கு விரோதமா எழும்பினாங்க. சோத்திரம். அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, அமலேக்கியர்கள் வந்து ரெவித்தீவிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். சத்துருக்கள் அமலேக்கியர்கள் அவனுக்கு விரோதமா எழும்பி வர்றாங்க. சோத்திரம். இதை குறிச்சு நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அமலேக்கியருடைய 5 காரியங்களை சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க தெரியல, நமக்கு அங்க ஞாபகம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அமலேக்கியருடைய 5 காரியங்கள். சோத்திரம். என்னெல்லாம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி 5 காரியங்கள் நான் சொன்னேன். சோத்திரம். ஆமென். வழிமறிக்கிறவன், வாழ்வாதாரங்களை கெடுக்கிறவன். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுகிறவன். இப்படி 5 காரியங்களை நான் சொன்னேன். சோத்திரம். அப்படிப்பட்ட அமலேக்கிய ஆவிகள், சத்துருக்கள் மோசேக்கு விரோதமா ஜனங்களுக்கு விரோதம் எழும்புறாங்க. ஒரு பக்கம் மோசேக்கு சக மனிதர்கள் கல்லெடுக்கிறான், சக மனிதர்கள் எழும்புறாங்க. இன்னொரு பக்கம் சத்துருக்கள் எழும்புறாங்க. இன்னொரு பக்கம் சரீரத்தினுடைய பலவீனம், இதுல தாங்க முடியல. ஒரு பக்கம் அவன் ஜனங்கள், கூட இருக்கிற ஜனங்கள் எழும்புறாங்க, இன்னொரு பக்கம் சத்துருக்கள் எழும்புறாங்க. இதெல்லாம் எங்க பாதிக்குது? மோசேவோட சரீரத்தை என்ன செய்யுது? பாதிக்குது. ஹலோ, நான் சொல்றது வழங்குதுங்களா? சொல்றது புரியுதா? யாருக்கோ எவருக்கா இல்ல, இது மோசே இதுல சிக்கிட்டு ரொம்ப பாடா. இன்னைக்கு பல டைம்ல அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில. சரீரத்துல வியாதி இருக்காது, சரீரத்துல காய்ச்சலோ பலவீனமோ தலைவலியோ வகுத்து வலியோ எந்த பலவீனம் இருக்காது. ஆனா ஒரு பலவீனம் நம்ம சரீரத்தில் இருக்கும் பாருங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்முடைய மனசு நம்ம கிட்ட சரியா செயல்படாது. வாழ்க்கையில சரியா சாப்பிட முடியாது. சாப்பிடலாம் நினைக்கலாம், சாப்பிட முடியாது. தூங்கலாம் நினைக்க, தூக்கமே வராது. பக்கத்துல உட்கார்ந்து நல்லா குரட்டு விட்டு தூங்குவாங்க, நல்லா அசந்து தூங்குவாங்க. அவங்க தூங்குறத பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும். இங்க அவனும் தூக்கம் வர மாட்டேங்குது, இவங்க எப்படி தூக்கம் வருது? பக்கத்துல நல்ல தூக்கம் வரும், நமக்கு தூக்கம் வராது. மோசே இன்னைக்கு அப்படித்தான் நிக்கிறான். ஐயோ என்ன பண்றது தெரியல. சக மனிதர்கள் கல்லு தூக்குறாங்க, சத்துருக்கள் எழும்பி வர்றாங்க. சரீரத்துல ஐயோ அசந்து போன, என்னால என்ன பட்டனே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை. நான் அப்படி பேர் வச்சிருக்கிறேன். கல்லெடுத்தவர்கள், சொல்லுங்க எல்லா வார்த்தைய. கல்லெடுத்தவர்கள், சொல்லெடுத்தவர்கள், சொல்லுங்க. ஒருத்தன் கல்லெடுத்தான், இன்னொருத்தன் சொல்லெடுக்கிறான். உன்னை விட மாட்டான், உனக்கு கொன்றுவேன், உன்னை அழிச்சிருவேன், சொல்லு வார்த்தையினால. சில பேர் கல்லடிச்சு நம்மளை கொல்ல வர்றான், இன்னொருத்தன் சொல்லுனாலே நம்மளைய வார்த்தையினால கொல்ல வர்றான். உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை செய்ய விட மாட்டேன், உன்னை நல்லா இருக்க விட மாட்டேன், உன்னை தீர்த்துருவேன், உன்னை அழிச்சிருவேன், உனக்கு விரோதமா செஞ்சிருவேன். வார்த்தை, சொல். ஆமென். வார்த்தை எடுத்த கல்லெடுத்த சக மனிதர்கள், சொல்லெடுத்த சத்துருக்கள். ஆமென், அல்லேலூயா. கோல். ஆமா, தேவன் மோசேக்கு ஒரு கோலை கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலை கொண்டு போ,
இந்த கோல் தான் உனக்கு வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் இந்த கோல் தான் உன்னை ஜெயிக்க வைக்குப்பா. இந்த கோலை எடுத்துட்டு போ. உனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை பெருசாகுதோ, இந்த கோலை கொண்டு நீ அற்புதம் செய் போ. இந்த கோல் தான் உனக்கு பலன். அதான் தாவீது சொல்லும்போது சொல்றார், என்ன சொல்றாரு? அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஒரு கோல், ஆனா அந்த கோல் அந்த நேரத்தில் செயல்படல. சொல்லுங்க, கல் எடுத்தாங்க, சொல்லெடுத்தாங்க, அந்த நேரத்தில் கோல் என்ன செய்யல? செயல்படல. கோல் வேலை செய்யல. கோல் அவனுக்கு உதவியா இல்ல. கோல் அவனை பலப்படுத்தல. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த கோல் மோசே எங்க போச்சுன்னு தெரியல. கோல் இப்ப கையிலே இல்ல. மோசே கையிலே இப்ப கோல் இல்ல, தளர்ந்து போச்சு. கோல் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்ல. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சில டைம் நமக்கு வருகிற சோதனைகள், பாடுகள்னால ஒரு பைபிள் தூக்குற கூட பலன் வராது. நமக்கு ஜெபம் பண்றது கூட பலன் வராது. வேதத்தை வாசிக்க கூட பலன் வராது. அப்படிப்பட்ட தளர்ந்து போன நிலையில் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்லுது, நாளைக்கு நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. கல் எடுக்கட்டும், சொல்லெடுக்கட்டும், நீ கோல் எடுத்தா போதும். அவர் நம்மை தேற்றுவார், ஆற்றுவார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்ம எப்படி ஜெயமாய் நடத்த போகிறார். ஏன் தளர்ந்து போன, இந்த அசந்து போயிட்டு வாசிக்கிறோம். அது அப்படின்னா சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னா தளர்ந்து போனது அப்படின்னு வாசிக்கும். அப்படி அர்த்தம் தளர்ந்து போயிடுச்சு, எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, எல்லாம் இழந்து போயிடுச்சு. சில டைம்ல இந்த கை கால் எல்லாம் ஒரு மாதிரி கொடையும் பாருங்க. நம்ம கையில நம்ம கை அப்படியே சத்துமான் இல்லாத மாதிரியே இருக்கும். என்னமோ ஒரு உள்ள ஒண்ணுமே இல்லையாட்டுக்கு, நரம்பெல்லாம் எலும்புல இல்லைய மாதிரியே ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். பாத்துருக்கீங்களா? காலு திடீர்னு பார்த்தீங்கன்னா செயல்படாது, சோத்துரும். கை கால்லாம் என்னமோ கொடைஞ்சு, என்னமோ கால்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி. ஆமே. கர்த்தர் அதை அல்லேலூயா தளர்ந்து போன கைகளை, அல்லேலூயா தள்ளாடும் முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஏசாயா 35 அதனுடைய 3வது வசனமா? அல்லேலூயா. ஏசாயா ஆமென் 35 3வது வசனம் சொல்லுகிறது, தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் கர்த்தர் பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா 12 அதனுடைய எபிரேயர் 12 வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா தளர்ந்த கைகளையும் ஆமென் தள்ளாடும் முழங்கால்களையும் நீங்கள் நிமிர்த்தி என்று வாசிக்கிறோம். எப்படிங்க? அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெகிழ்ந்த கை, தளர்ந்த கை, ஆமென் சோர்ந்து போன கைய, ஆமென் அல்லேலூயா தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை, வெற்றியை தருவாராக. அல்லேலூயா. ஆமா. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சோர்வுதான் நம்முடைய பிரச்சனை தான், பாடுதான். அதை நினைச்சிட்டே நீங்க அதுலயே நீங்க வீக் ஆயிராதீங்க, அதுலயே இழந்துராதீங்க, அதுலயே வாழ்ந்துராதீங்க. சோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்து எழும்பவே முடியாது. அதிலிருந்து எழும்பணும். அதான் சொல்கிறது, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்க. திரும்ப எழும்ப பிரகாசிங்க. திரும்ப நான் எழும்பணும், எழும்பணும், எழும்பணும் என்று வாஞ்சியுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார், வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். சத்துருக்கு முன்பதாக நீங்கள் ஒரு ஜெயத்தை அல்லேலூயா பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பலவீனம், காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை, எனக்கு பலவிதமான பிரச்சனைன்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த பிரியாணி குண்டாக்குள்ள உட்கார்ந்து ஆமென் அல்லேலூயா உலண்டிட்டு கூடாது. எழும்புங்க. வாழ்வில கர்த்தர் ஒரு புதிய பாதையை, வழிகளை, அல்லேலூயா பாதைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா.
சரி, என்ன ஆண்டவர் பேச போகிறார்? அசந்து போவதில்லை அல்லது தளர்ந்து போவதில்லை. என்ன வேணா நீங்க தலை போட்டுக்கலாம், சோத்துரும். ஆமா, தளர்ந்து போவதில்லை அல்லது அசந்து போவதில்லை. நீங்கள் தளர்ந்து போகாமல் இருக்கணும்னா, நீங்கள் அசந்து போகாம இருக்கணும்னா, அந்த 12வது வசனத்துல யாத்திரையாகம் 17:12 வாசிக்கும் பொழுது மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் அப்பொழுது யோசுவாவும் ஆமென் அல்லேலூயா ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அவன் மோசேயின் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். அதன் மேல் உட்கார்ந்தார்கள். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து கைகளை தாங்கினார்கள். அவன் கைகளை தாங்கினால் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கல்லை கொண்டு வந்து மோசேயின் பக்கத்துல வச்சு ஆரோனும் ஊரும் ஒவ்வொரு பக்கத்தில் நின்று தாங்கினார்களா, மோசே அங்கே ஜெயித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வந்தது. அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா, நம்ம தளர்ந்து போகாம அசந்து போகாம இருக்கணும்னா, அல்லேலூயா, நம்ம பக்கத்துல என்ன இருக்கணுமா? என்ன இருக்கணும்? கல் இருக்கணும். இல்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கல். ஒரு 3 கல்ல சொல்ல போகிறேன். அல்லேலூயா. 3 கல் நம்முடைய பக்கத்துல இருந்துச்சுன்னா நம்மளை அசந்து போக விடாது, நம்மளை தளர்ந்து போக விடாது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. முதல் கல் ஜீவனுள்ள கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஜீவனுள்ள கிறிஸ்து என்னும் கல் தான் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என்ன கல்லு தேவை? ஜீவனுள்ள கிறிஸ்து என்னும் கல் நமக்குள் இருந்தால், நாம் அந்த கிறிஸ்துவோடு இருந்தால், கிறிஸ்து நம்மோடு இருந்தால், நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப முதலாவது கல்லு சொன்ன ஜீவன் உள்ள கிறிஸ்து என்னும் கல். வாசிக்கலாம். 1 பேதுரு 2 அதனுடைய 4 வசனத்திலிருந்து ஆமென் அல்லேலூயா வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அந்த கல்லின் மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. கரங்களை ஆமென் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆண்டவர் ஒரு கல்ல சொல்றார், பேதுரு ஒரு கல்ல சொல்றார். என்ன கல்ல சொல்றார்? ஜீவனுள்ள கிறிஸ்து என்னும் கல். அல்லேலூயா. அது மூளைக்கல், அது தலைக்கல். அல்லேலூயா. அது தள்ளப்பட்டிருந்தது. ஆமென். அது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லை கொண்டுதான் கர்த்தர் மாளிகையாக கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து தான் நம்மை இன்றைக்கு அவருடைய மாளிகையாக கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட, நமக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்ட, நமக்காக சிலுவையில் உபத்திரப்பட்ட அந்த கிறிஸ்து தான் ஜீவனுள்ள கல். அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அந்த கிறிஸ்து என்னும் கல்லோடு கட்டப்பட்டிருந்தால் நம்ம யாரும் அசைக்க முடியாது. நம்ம யாரும் அசைக்க முடியாது. எந்த கல்லின் மேல கட்டணுமா? கிறிஸ்து என்னும் அந்த ஜீவனுள்ள கல்லு மேல கட்டப்படணும். நீங்க யாரு மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க ரொம்ப முக்கியம். நான் யாருடைய பேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கிறது, யார் எனக்கு அஸ்திபாரம், யார் எனக்கு பேஸ், நான் யார் மேல இருக்கிறேன், நான் யாரோடு இருக்கிறேன், அது ரொம்ப முக்கியம்.
அதுதான் உங்களை அசைக்க முடியாது. அதான் உன்னை ஸ்ட்ராங்கா வைக்கும். நீங்க கிறிஸ்து என்னும் இரட்சகர் மேல் கட்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அதான் சங்கீதக்காரன் அல்லேலூயா சங்கீதம் 16:8 வாசிக்கும்போது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூட அல்லேலூயா சோத்திர பேதுரு கூட சொல்லும்போது சொல்லுகிறார், ஆமென், சங்கீதக்காரன் இப்படி சொன்னாரே என்று ஆமென் அங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க சோத்திரம். அப்போஸ்தலர் 2:25 வாசிக்கும் பொழுது அவரை குறித்து தாவீது, ஆமென், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்காதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, நான் அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அவரை பக்கமா வச்சிருக்கிறேன், அவருக்கு முன்பதாக நிறுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்றார். கர்த்தரை முன்னாக நிறுத்தி, கர்த்தரை முன்னாக வைத்து, கர்த்தர் மேல கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை அசைக்க முடியாது யாரால். அல்லேலூயா. சோத்து. நான் ஜீவன் உள்ள அல்லேலூயா கல், ஜீவன் உள்ள கல் மேல் கட்டப்பட்டவன் நான். அல்லேலூயா. அழகா சொல்றார் பாருங்க. ஆமென். விலையேறப்பட்டதான விலையேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன், நான் அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இன்சில் ரொம்ப முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய இன்சில் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்? நம்முடைய பேருக்கு முன்னாடி நம்முடைய இன்சில் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? என்ன இப்படி இப்படி முளைக்க இப்படி பாக்குறீங்களா? ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என் பேர் ஸ்பர்ஜன். வெறும் ஸ்பர்ஜன் என்ன செய்யாது, வராது. எப்படி வரும்? ஆர் ஸ்பர்ஜன். எங்க அப்பா பேர் ராஜன். அப்போ எங்க அப்பாவுடைய முதல் பேரு முதல் எழுத்து ரா. அப்ப ஆர் ஸ்பர்ஜன். அப்படின்னா ராஜனுடைய மகன் ஸ்பர்ஜன். அப்படின்னா எந்த இடத்துல ரெக்கார்டு வைக்கணும்? நம்முடைய பேஸ் ரொம்ப முக்கியம். நம்முடைய முற்பிதாக்கள் யாரு, நம்முடைய குடும்பம் என்ன, நம்முடைய இது என்னங்கிறதை முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கு. அதுபோலதான் நமக்கு முன்பதாக கிறிஸ்து, அவர் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் தனியா நிக்கல, நான் தனியா ஒரு மரமா நிக்கல, தனியா ஒரு கட்டிடமா நிக்கல, தனியா ஒரு மாளிகை நிக்கல. எனக்கு கீழே கிறிஸ்து என்கிற ஒரு அஸ்திபாரம், இயேசு என்கிற அஸ்திபாரம் இருக்கிறது. என்னை அசைக்க முடியாத காரணம் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தை அசைச்சாதான் என்னை அசைக்க முடியும். ஹலோ. அதனால்தான் தாவீது சூப்பரா சொல்றார், அவரை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன், நான் அவர் மேல கட்டப்பட்டிருக்கிறேன், யாரும் என்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த பில்டிங் அசைக்கணும்னா முதல்ல எதை அசைக்கணும்? எதை அசைக்கணும்? அஸ்திபாரத்தை என்ன செய்யணும்? அசைக்கணும். அஸ்திபாரத்தை அசைச்சா பில்டிங் ஈஸியா விழுந்துரும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போட்டு பில்டிங்க குத்துனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு அஸ்திபாரத்தை ஒரு குலுக்கி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் எல்லாம் போட்டு விழுந்துரும். ஆமே. அல்லேலூயா. நீங்க பெரிய பெரிய தொட்டி, பெரிய பில்டிங் எல்லாம் அவங்க இடிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அஸ்திபாரம் தோண்டி ஒரு பாம்பு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். பெரிய நீங்க 10 மாடி 5 மாடி அப்படிப்பட்ட பெரிய பெரிய பில்டிங்ல இடிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அழகா பொடிஞ்சு விழுகும், பக்கத்திலும் சாயாது, எந்த பக்கத்துல என்ன செய்யாது. அஸ்திபாரம் நோண்டி ஒரு பாம்பு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அது அழகா அப்படியே உள்ள விழுந்துரும். ஆமென். இன்னைக்கு நம்மளை அசைக்கணும்னா அஸ்திபாரத்தை அசைச்சாதான் நம்ம அசைக்க முடியும். ஏன்னா கீழே கட்டப்பட்டிருக்கிறது, கீழே இருக்கிறது ஜீவன் உள்ள அந்த கல், கிறிஸ்து என்கிற கல். அல்லேலூயா. அந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். பாருங்க, அழகா சொல்ற பாருங்க. 5ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்மளை கர்த்தர் எப்படி நம்மளை அல்லேலூயா கட்டுகிறாரா? ஆவிக்கேற்ற ஆவிக்குரிய மாளிகையாக. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு பில்டிங்காக நம்மளை கர்த்தர் கட்டுறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான சோத்திரம் மாளிகையா கற்றார், பிரியமாய் கற்றார். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அங்கே அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தமாய் கற்றார், விசுவாசமாய் கற்றார். ஆமென். பலியாக கட்டும் பொழுது அந்த கட்டிடத்தை யாராலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா.
உங்களுக்கு பின்னாடி கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார், தேவனுடைய ஆமென் அஸ்திபாரத்தையுமே நான் நிக்கிறேன் அப்படின்னு இருந்தா யாரும் உங்களை, பிசாசு கூட உங்களை டச் பண்ண முடியாது, எந்த மனுஷனாரும் உங்களை சாய்க்க முடியாது. ஆமா, அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாகவும் மந்திரம் பண்ணாங்க, எங்களுக்கு விரோதமாக பல பிரச்சனையும் பண்ணுனாங்க. சோத்திரம். உங்களை அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், உள்ளாமாக்கிடுவோம், ஊரை விட்ட துரத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எங்களை யாராலும் அசைக்க முடியல. காரணம், கீழே கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம், இயேசு என்கிற அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்டிருக்கிறது. அது யாராலும் அசைக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. என்னையும் டச் பண்ண முடியாது, என் மாளிகையும் என்னுடைய கட்டடத்தை நீ டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஊழியத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறோம் நாங்க, சபையை ஒண்ணுமில்லாம ஆக்குவோம் நாங்க, உங்களைய ஒண்ணுமில்லாம ஆக்குவோம் நாங்க. அதுக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாக்கோபுக்கு விரோதம் வந்தரும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்வதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதம் வருகிற கூட்டங்கள் எல்லாம், அவர்கள் ஒரு வழியா வருகிறவன் 7 வழியா ஓடி போவான். ஆமென். அல்லேலூயா. ஆனமலைக்கு வந்து எங்களை மிரட்ட வந்தவன் எல்லாம் ஒரு வழியா வந்தவன் இப்ப 7 வழியா பிச்சுட்டு போயிட்டான். ஐயோ, அல்லேலூயா. பிச்சுக்குவோம் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த வீதியில இருந்தாங்க, எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து நமக்கு விரோதமா சைலண்டா பண்ணி பார்த்தாங்க, நேரா பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா அது கிறிஸ்து சபை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டது இது. அல்லேலூயா. ஒருவரால ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம், ஆமென், அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிங்க சத்தமா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள வேறு கொண்டவர்களாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு மரம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு தென்னை மரமோ ஒரு பனை மரம்னு வச்சுக்கோங்க. இந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்திற்கும் பக்கத்துல இருக்கிற மரத்தோட வேர் தேவை இல்ல. அந்த வேர்ல இது ஸ்ட்ராங்கா என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. எனக்குன்னு ஒரு வேர் இருக்கணும். அந்த வேர் மூலம் தான் நான் எழும்ப முடியும், நான் கட்ட முடியும், நான் நிக்க முடியும். பக்கத்துல இருக்கிற வேற புடுங்கி அல்லேலூயா சேர்த்து இணைச்சு வச்சோம்னா இந்த மரம் ஸ்ட்ராங்கா நிக்காது. பக்கத்து வீட்டு அஸ்திபாரத்தை கொண்டு நம்ம வீட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம், கட்ட முடியவே. நமக்குன்னு ஒரு அஸ்திபாரம், நமக்குன்னு ஒரு வேறு இருக்கணும். என்ன ஆமேன வர மாட்டி. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஆணி வேர்னு ஒன்று இருக்கும். ஆணி வேர்னா என்ன வேறு? ஆணி வேர்னா என்ன வேறு? அதான் அந்த மரத்தோட வேறு, ஸ்ட்ராங்கான வேறு, உறுதியான வேறு, அதை வளர்த்துக்கிற வேறு அந்த ஆணி வேறு தான். பக்க வேர்ல சும்மா சப்போர்ட்டுக்கு அவ்வளவுதான். ஆனா ஒரு மரத்தினுடைய ஆணி வேர் அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற வேரெல்லாம் சப்போர்ட்டுக்கு. அல்லேலூயா. அங்கிருந்து தண்ணி புடுங்க, அங்கிருந்து அல்லேலூயா அல்லேலூயா உரங்கள், ஆசீர்வாத நன்மைகள் எல்லாம் வாங்குறதுக்கு பக்கத்துல இருக்கிற வேர், ஆணி வேர் இந்த மரத்தினுடைய உறுதி, இந்த மரத்தினுடைய ஸ்ட்ராங். அல்லேலூயா. ஒரு சபையின் மேல் ஒரு ஆமென் அல்லேலூயா கிறிஸ்துவின் மேல் நீங்க ஸ்ட்ராங்கா ஊனப்படணும். ஒரு கிறிஸ்துவின் மேல் ஸ்ட்ராங்கா நீங்க ஊண்டப்பட்டீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. சைடுல இருக்கிற வேற வெட்டினாலும் ஆணி வேற அது எடுத்தாதான் அந்த மரத்தை அசைக்க முடியும். அந்த ஆணி வேர் ரொம்ப முக்கியம். பக்கத்து கேளுங்க, உங்க ஆணி வேர் எங்க இருக்குன்னு கேளுங்க. உங்க ஆணி வேர் எங்க இருக்குன்னு கேளுங்க. ஆமா, அல்லேலூயா. சைடு வேறு எங்க வேணா இருக்கலாம், சைடு வேறு எங்க வேணா ஜாயின் பண்ணி இருக்கலாம், மற்ற மரத்தோட சேர்ந்து என்ன செய்திருக்கலாம். ஆணி வேர் ரொம்ப முக்கியம். ஆணி வேறு பாருங்க, யாருட்டு எந்த அட்டாச்மெண்ட் இருக்காது, நேரா நிக்கும். பாத்துருக்கீங்களா? ஆமே. ஆணி வேறு யாரு கூட ஜாயிண்டா இருக்காது. நான் அந்த அல்லேலூயா மண்ணோட, அந்த உலகத்தோட அல்ல அந்த கிறிஸ்துவோட நான் அல்லேலூயா நடப்பட்டவன், வேறு கொண்டவர்களா
கட்டப்பட்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. எப்படிங்க? நீங்கள் பாஸ்டர் ஸ்பர்ஜன் மூலமாக போதிக்கப்பட்டபடியே, இயேசு கிறிஸ்துவின் மேல் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நீ என்ன செய்யுங்க? பெருகுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மரத்தை ஆனமலையில் நடுறோம், நாளைக்கு இந்த மரத்தை பிடிங்க தம்பம்பதியில நடுறோம். அங்க ஒரு 2 நாள் இருக்கும். அந்த தம்பம்பதியில் மரத்தை பிடிங்கி கொண்டு உடைகாலத்துல வைக்கிறோம். உடைகாலத்துல 2 நாள் வச்சுட்டு பிடிங்கி கொண்டு வடசீத்தூர்ல கொண்டு வைக்கிறோம். இந்த மரம் நல்லா வளருமா? ஹலோ, வளருமா? ஆமேன்னு வரமாட்டே. அல்லேலூயா. நீங்க எங்க நடப்படுறீங்க? எங்க இருக்கிறீங்க? ஒரு இடத்துல இருந்தாதான் அதுக்கான போஷாக்கு, அதுக்கான போதிக்கப்பட்டபடி, அதுக்கான வளர்ச்சி, அதற்கான கனி, அதற்கான நன்மைகள் அதுல வரும். 2 நாள் இங்க, 2 நாள் அங்க, 2 நாள் அங்க அப்படி இருந்தேனா அந்த மரம் சீக்கிரத்தில் பட்டு போய்விடும். புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உனக்கு? ஆணிவேர் எங்க இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல, சபையின் மேல நடப்பட்டவள் யாரு பேச்சும் கேட்காது. ஆணிவேர் யாரு பேச்சும் கேட்காது. சைடுள்ள வேறு கூட கேட்கும். டே மச்சான், அவனுக்கு நல்ல தண்ணி வருதுடா மச்சான், நமக்கு வரமாட்டேங்குது மச்சான், நீ வேற எங்கிட்ட வந்துடுறியா? சைடு வேற வேணா, நீ என்ன வேணா மைக்கலாம், ஆணி வேற யாராலும் அசைக்க முடியாது. அது நிக்கிற இடத்துல உறுதியா அப்படியாத்தான் நிக்கும். யாரும் அந்த மரத்தை அசைக்க முடியாது. அவர் மேல் கட்டப்படணும், அவர் மேல் நிறுத்தப்பட வேண்டும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. நீ அசந்து போகாம இருக்கணும்னா, தளர்ந்து போகாம இருக்கணும்னா, ஜீவனுள்ள கிறிஸ்து என்னும் கல் மேல் நீ கட்டப்பட வேண்டும். என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த அல்லேலூயா வேறு கொண்டவர்களாய், அவருக்குள் வேறு கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டால் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்க போதிக்கப்பட்டபடியே உறுதிப்பட்டு நீங்க பெருகுன்னு சொல்றார். ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருது பாருங்க. அடுத்த வசந்த வாசிங்க, 8ஆம் வசந்த வாசிங்க. லௌகிக ஞானத்தினாலும், லௌகீக ஞானத்தினாலும், மாயமான தந்திரத்தினாலும், மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும், மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும், உலக வழி பாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா வளர்ந்துட்டு இருப்பீங்க. சைடுல இருந்து பிசாசு வரும், சைடுல இருந்து ஏதோ ஒண்ணு வரும். அது நம்மளை விட பயங்கரமா வளர்ந்துருக்கும். சைடுல இருக்கிற மரம், சைடு இருக்கிற ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிற மரம் பயங்கரமா வளர்ந்துருக்கும். அப்ப அந்த மரம் இந்த மரத்தை பார்த்து பேசும். பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ IPL இருக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருப்ப, ஆனமல் இருக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருப்ப, வேட்டைக்காலம் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருப்ப, பொள்ளாச்சியில் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருப்ப. என்னை பார், என்னை பார், என்னை பார், என்னை பார். பச்சையா இருக்கிறதா, கொழு கொழு இருக்குன்னா, கனி இருக்குதா, காய் இருக்கா, பூ இருக்கா, பாத்தியா எப்படி இருக்குது பாத்தியா, எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், வா என் பக்கத்துல வா, நான் உனக்கு வழி சொல்றேன் வா. ஹலோ, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் வா. இந்த மாதிரி பஸ் பிடிச்சு, இந்த மாதிரி ட்ரெயின் பிடிச்சு, இந்த மாதிரி ஏறி, இந்த மாதிரி போய் அங்க போய் மீட்டிங் கலந்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்ப. விளங்கலையோ, புரியலையோ? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு பலவிதமான ஞானத்தை கொடுத்து மாயமான தந்திரத்தினால ஒருவனும் உங்களை கொண்டு போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க நல்ல கனி கொடுக்கணும், நல்ல அசையாம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீங்க போதிக்கப்பட்டபடியே நீங்க வளருங்க. கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி வளருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா, ஒரு நாளைக்கு இந்த சபைக்கு போ, ஒரு நாள் அந்த சபைக்கு போ, ஒரு நாள் இந்த ஊருக்கு போ, ஒரு நாள் அந்த ஊருக்கு போ? அது உலக வழிபாடு. ஒரு நாள் குருவாயூருக்கு போ, ஒரு நாள் பழனிக்கு போ, ஒரு நாள் திருப்பதிக்கு போ. அது உலக வழிபாடு. என்ன ஆமேன வரமாடி? அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேயும் போனா மொட்டை அடிச்சுக்கலாம், அங்கேயும் போனாலும் மொட்டை அடிச்சுக்கலாம். இங்க போனா உருண்டையா கொடுப்பாங்க,
இங்க போனா குளு குளுன்னு கொடுப்பாங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இது உலக வழிபாடு. ஆண்டவர் தெளிவா சொல்றார், இது உலகத்தின் வழிபாடு, இது உலகத்தை பற்றினது. தேவன் நம்மை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உறுதியா நின்னா நீ பெருகுவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன்னை யாராலும் அசைக்க முடியாது. கிறிஸ்து என்னும் அந்த ஜீவனுள்ள கல்லுல நீ கட்டப்பட வேண்டும். ஆமென். இது ஜீவனுள்ள கிறிஸ்து கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. இது கிறிஸ்து என்னும் அல்லேலூயா இரட்சகர் அல்ல வெளிப்பட்ட தேவனுடைய சபை. இதுல கட்டப்படும் பொழுது, இதுல எழும்பும் போது ஒருவரும் நம்மளை அசைக்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பாக்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட அந்த வாழ்க்கைய என்ன மோதினாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. காதல் சில டைம் மோதும். என்ன மோதும்? காதல். இப்பெல்லாம் காதல் அன்னைக்கெல்லாம் காதல 17 வயசு 18 வயசுல வந்துச்சு. இன்னைக்கு 60 வயசுலும் காதல் வருது. புருஷன் இருந்தாலும் வருது, புருஷன் இல்லாவிட்டாலும் வருது. ஹலோ, நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்க வேண்டிய நிலைமை. அல்லேலூயா. 12 வயசுலயே 15 வயசுல 2 பிள்ளை பத்துக்குது. இப்ப இருக்கிற காதல் பேய். ஆமென் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டா என்னை யாராலும் அசைக்க முடியாது. அது என்ன மோதினாலும், என் மேல மோதினாலும் இடிச்சாலும் நான் அது வேலை என்ன செய்ய மாட்டேன், சாய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புள்ள நம்ம மேல மோதிருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஆகா, தானா மோதுது. அப்ப ஏதோ ஒரு தேவனுடைய சித்தம் இருக்குது. ஒரு பையன் நம்ம மேல மோதிட்டார், ஒரு ஆம்பளை நம்ம மேல மோதிருச்சு. உடனே நமக்கு ஒரு சித்தம் வந்துடும், ஐயோ இது தேவனுடைய சித்தமா இருக்குமோ, இல்லாட்டி இது எப்படி நடந்திருக்கும்? பொல்லாத சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பெரும்பெள்ளம் வந்தும் நீரோட்டம் வந்தும் இது மேல மோதியும் இது என்ன பண்ணலையா? நான் 10வது படிக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட மோதினாங்க. ஹலோ, நான் எதுக்கு வெக்கப்படணும், நான் எதுக்கு கேவல பண்ண? நான் தைரியமா சொல்லுவேன், எங்க வேணாலும் சொல்லுவேன். நான் 10வது படிக்கும் போது பல பேர் மோதி பார்த்தாங்க. நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மோதி பார்த்தாங்க. நிறைய பேர் மோதி விட்டாங்க. மோத வந்தது ஒரு பக்கம், பல பேர் மோத விட்டாங்க. இந்த சேவலுக்கும் சண்டை மோத விடுவாங்க, பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா? ஆமே. ஹலோ, நான் சொல்லுவேன், என் மேல் பெருமெல்லம் மோதினது, என் மேல் நீரோட்டம் மோதினது, என் மேல் காற்று அடிச்சது, என்னை அசைக்க முடியல. நான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். இந்த கல் மேல நீங்க உறுதியா நிக்கணும். மோசே அசந்து போயிட்டாரு. மோசேயோட கோல் வேலை செய்யல. மோசேக்கு எல்லாமே உதவியற்று போயிருச்சு. அல்லேலூயா. ஆரோனும் ஊரும் கொண்டு வந்து கல்லை கொண்டு வந்து வச்சு நிறுத்தி அதன் மேல மோசேயை தாங்கி கொண்டார்கள். அப்பொழுது மோசே அல்லேலூயா வெற்றி பெற்றான். கிறிஸ்துவை நீங்க விட்டுறாதீங்க. கிறிஸ்துவை நீங்க விட்டுறாதீங்க. அவர் விட மாட்டார் நம்மளைய. அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விலகவும் மாட்டார். நம்ம அவரை விட்டக்கூடாது, அவ்வளவுதான். நீங்கள் அவரை விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் தேடாமல் போனால் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. நீங்க அவரை விட்டுறக்கூடாது. கிறிஸ்துவை எப்போது விட்டுறக்கூடாது. ஆண்டவர் எப்போது விட்டுறக்கூடாது. அவர் வாழ்விலும் தாழ்விலும் எந்த நிலையிலும் நம்மளை நடத்துவார்.
ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கல்லு வேகமா பார்த்து ஆமென் முடிப்போம். பிரைஸ் எல்லாம். முதலாவது ஜீவன் உள்ள கிறிஸ்து என்னும் கல். இரண்டாவது ஜீவன் உள்ள சபை என்னும் கல். சொல்லுங்க. ஜீவன் உள்ள சபை என்னும் ஒரு கல். வாசிக்கலாம். ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. 28:16 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், கர்த்தர் சொல்றாரு இங்க, நான் ஒரு கல்ல சீயோனில் வச்சிருக்கிறேன். அதான் சபை என்கிற ஒரு சீயோன், பரலோகம் என்கிற ஒரு சீயோனை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் அது அஸ்திபாரம் உள்ள ஒரு கல். அல்லேலூயா. இந்த கல்லை சொல்லுங்க. இந்த கல்லில அல்லேலூயா, இந்த கல் உங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா, சபை உங்களோடு இருந்துச்சுன்னா, சபையோடு நீங்க இருந்தீங்கன்னா சோத்திரம், உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்ட்ராங். உங்களை அசைக்காமல் நடத்துகிறது சபை. சபையை மிஸ் பண்ணிடக்கூடாது, சபையை விட்டுறக்கூடாது. உங்க அஸ்திவாரம் என்னன்னா சபைதான். அப்போஸ்தலர் 28:20 நினைக்கிறேன். அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை. அப்போஸ்தலர் 20 அதனுடைய 28. அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட அவருடைய 28 வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு, பாருங்க, சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஒரு அல்லேலூயா. நீங்க சபையை லேசா நினைக்கிறீங்க, ஏதோ வாரத்துல போய் காய்கறி வாங்குற மாதிரி, சந்தைக்கு போற மாதிரி சில டைம் போறோம். இந்த வாரம் போகாட்டி என்ன, அடுத்த வாரம் போய் சேர்த்து பிடிச்சி காய்கறி வாங்கிக்கல என்ன. ஆமேனா. போன வாரம் வாங்கின காய் எல்லாம் பிரிட்ஜில் அப்படியே இருக்குது. எதுக்கு இந்த வாரம் போயிட்டு இன்னொரு காய் வாங்கி செலவு பண்ணணும்? காசு வேற கொஞ்சம் இல்ல, காசு கூட பத்தாக்குறையா இருக்கு. அதனால இந்த வாரம் போகாட்டி என்ன, அடுத்த வாரம் என்ன செஞ்சுக்குவோம், போய்க்குவோம் அப்படின்னு சந்தைக்கு போகிற மாதிரி நம்ம சபைக்கு வந்துடுறோம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சந்தையில போய் ஒவ்வொரு அக்காவையும் பாக்குற மாதிரி, இந்த அக்கா காய் நல்லா இருக்கா, அந்த அக்கா காய் நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு மண்டையும் பார்த்துட்டு இருக்கா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட, சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இந்த சபையின் மேல் நமக்கு ஒரு தாகம் வரணும். இந்த சபையின் மேல் ஒரு வாஞ்ச வரணும். இந்த சபையின் மேல் அல்லேலூயா ஒரு விருப்பம் வரணும். ஆமென். இது பரிசுத்தப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, தேவனால் சீர்படப்பட்டது, தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனால் விருப்பப்பட்ட சபை இது. ஆமே. இங்கெல்லாம் வந்து மினிமம் லைட் எல்லாம் இருக்காது. ஆமே. கலர் கலரா இங்க மனுஷங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆமா, அப்படியே ஏசி எல்லாம் குழு 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 ஏசி எல்லாம் இங்க இருக்காது. ஆமே. இயேசு தேவன் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபையில அப்படிலாம் ஒண்ணு அவர் ஏற்படுத்தல. அல்லேலூயா. அங்க போனா அல்லேலூயா அவர் பேசுறதே தெரிய மாட்டேங்குது. அப்படி சாப்பிட்டா பேசுறாரு, அப்படி சாப்பிட்டா இருக்குது. ஹலோ, ஆமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இது. அல்லேலூயா. இது என்ன சபை? பரிசுத்தப்பட்டது, தேவனால் வெளியேறப்பட்ட சபை. இந்த சபை தான் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் உள்ளது. இந்த சபை தான் நம்மளை அசைக்க விடாது. இது இந்த சபையை விசுவாசிக்கிறவன் பதறான்.
அந்த மூளைக்கல், அந்த சபையின் மேல, இது என் சபை, இது தேவன் எனக்கு கொடுத்த சபை, இது தேவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இந்த சபை தான் என் வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கானது, ஆசீர்வாதமான, உறுதியான. இந்த சபையை நல்லா பிடிச்சுக்கணும். பாஸ்டர் அல்ல, விசுவாசிகள் அல்ல, சபையை பிடிச்சுக்க. சிலர் சபைக்கு வந்தா மனுஷனை பிடிச்சுக்கிறது, அந்த மனுஷன் நம்ம கழுத மாதிரி எட்டி உதைத்தறான் சில நாள்ல. அல்ல, இது என்ன உதைக்குது? அது கழுத அப்படித்தான் உதைக்கும். நீ கழுதி போய் கட்டி பிடிச்சீங்கன்னா உதைக்கதான் செய்யும். ஹலோ, நாயை பிடிச்சு கட்டி பிடிச்சு தூங்குனீங்கன்னா சில நாள் நல்லா கட்டி பிடிச்சு நல்லா அது தூங்கும், சில நாள் பவக்குன்னு கடிச்சிடும். எத்தனையோ செய்தி எல்லாம் கேட்டுத்தான் இருக்கோம், பார்த்துட்டா இருக்கோம். பிடிக்க வேண்டிய சபையை புடி, ஆண்டவரை புடி. மனுஷனை பிடிச்சிட்டு ஐயோ இந்த மனுஷன் கடிக்குது, மனுஷனை பிடிச்சுன்னா கடிக்கதான் செய்யும். இதெல்லாம் இப்படி பேசுது, பேசதான் செய்யும். ஆண்டவரை பிடிக்கிறது பொதுவா, மனுஷனை பிடிச்சீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. பாச விட பக்கத்துல இருக்கிற அக்கா உனக்கு பெருசா தெரியுது. அக்கா பிடிச்ச அக்கா பின்னாடியே நடக்குது, அக்கா பின்னாடியே கூட்டணி போட்டுது, அக்கா பின்னாடியே வாழ்றது. அந்த அக்கா ஐயோ வாங்கக்கா, நானும் ரொம்ப நாள் உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தேன், இப்படி ஒரு அக்கா கிடைக்காதா, நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கும். 10 நாள்ல 2 கொண்டையும் சேர்ந்து சிக்கிக்கும். கொண்டை இங்கேயும் வராது, மண்டை அங்கேயும் போகாது. கொண்டைக்கு கொண்டைக்கு சண்டை, மண்டைக்கு மண்டைக்கு சண்டை. ஹலோ, பிடிக்க வேண்டிய சபையை புடி, தேவனை புடி, ஆவிக்குரிய காரியத்தை புடி. மனுஷன் சும்மா உனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கத்துல மனுஷன் அவ்வளவுதான். உனக்கு ஆதரவா ஜெபம் பண்றதுக்கும் வசனம் வாசிக்கிறதுக்கும் உனக்கு சப்போர்ட்டா உனக்கு இருக்கிறதுக்கு தான், சும்மா இல்ல. ஹலோ, நான் ஒன்னு சொல்லட்டுமா? பக்கத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு காசு கூட கொடுக்காதீங்கிற நான். ட்ரெஸ் கொடுக்காத, காசு கொடுக்காத, ஒண்ணும் கொடுக்காத, அதுக்கல்ல சபை இது. அல்லேலூயா. சபை வட்டிக்கு வர்ற ஒரு இடம் அல்ல. சபை இது கடன் வாங்குற சபை அல்ல. தேவன சபைய புடிச்சு கொண்டேனா இந்த சபை உன்னை வாழ வைக்கும். இந்த விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. கடனுக்கு எங்கிட்டையும் வந்துடாதீங்க, மக்கட்டையும் போயிடாதீங்க, ஆண்டவரை பாருங்க. காசா, பணமா, பொருளா, தேவையா, தேவனை புடி, அவர் உனக்கு சந்திப்பார். இன்னைக்கு 2000 ரூபாய் அந்த அக்கா கொடுத்துக்கும். 27 வருஷம் அந்த 2000 ரூபாய் உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. நீ கொடுத்தாலும் மன்னிக்காது. ஏன்னா ஆமேன்னு வரமாட்டேன். எதுக்குன்னு கேட்க. அல்லேலூயா. ஒரு நாள் பிரியத்துக்கு சாரி கொடுத்திருப்ப. அந்த சாரி தான் வாழ்க்கை முழுவதும் சாரியே வராது, மன்னிக்கவே மன்னிக்காது. வழங்குதா? புரியுதா? ஆத்மாவை பிடிக்காத சபைக்கு எதுக்கு வர்ற? கூட்டணி போட்டு சபையா ஆத்மாவை பிடிக்கிறக்கா சபைக்கு வர்றோம்? பிடிக்க வேண்டிய ஆண்டவரை பிடி. அவர் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவன் பதறான். நான் எந்த ஆத்மா மேலையும் என்ன சொல்றது, எந்த ஆத்மையும் நான் நம்பல, யாரையும் நம்பல, கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருக்கேன் நான். தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், உருப்படியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், மடியில கனமே இல்ல, தைரியமா நான் பிரசங்கம் பண்றேன். யாராவது இப்படி பிரசங்கம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிட்டே கடன் வாங்கியிருப்பாங்க. நான் தைரியமா சொல்லுவேன், நான் எதுக்கு வைக்கப்படணும்? நான் யார்த்தையும் கடன் வாங்கினதும் இல்ல, கடன் வாங்கி நான் அழுதும் கிடையாது. கடைக்காரட்ட கூட 1 ரூபாய் கடன் கூட நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வராம காசு கொடுத்துட்டு வர ஆளாக்கு நான். பஷீர் கடையில போய் கேளுங்க, நான் வாங்குற மல்லிகை சாமான கடையில போய் கேளுங்க, இந்த பாஸ்ட் ஏதாவது கடன் வச்சுக்கிறான்னு கேளுங்க. 1 ரூபாய் கடன் என் பேர்ல இருந்துச்சுன்னா இன்னைக்கு மைக்கை விட்டு நான் போயிடுறேன் சபையை விட்டுட்டு. துணி கடையில போய் கேளுங்க, எங்கேயாவது பாஸ்ட் கடன் வச்சிருக்கிறார கேளுங்க, பால் வாங்கட்ட கேளுங்க, கடன் வச்சுக்கிறார கேளுங்க. ஒரு ஆமே. நான் நம்புகிறது சபை ஆண்டவரே, அதன் மேல் கட்டப்பட்டால் நான் எதை குறிச்சு கவலைப்படுறதில்லை. விசுவாசிக்கு ஒரு வாய் சோறு போடாத. என்னடா சோறு போடாதியா? பாஸ்டோட வரும்பொழுது சோறு போடுறியா? போடு. எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியல. இன்னைக்கு சோறு போடுவேன், அந்த சோறு தான் நாளைக்கு உனக்கு ரொம்ப சோகத்தை கொண்டு வரும். விசுவாசி கூட உனக்கு என்ன அப்படி ஒரு உறவு, மாமா, மச்சான், அக்கா, மைனி, அண்ணி. இன்னைக்கு சிலர் நம்ம சபையில் அப்படி யாரும் இல்ல, அதனால நான் பொழைச்சேன்.
உள்ள வர்றதுக்கு முன்னாடியே சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சொந்தக்காரர் நான் சொல்லல. சபையில வந்தோன்னு ஒரு உறவு வரும் பாருங்க, தேவன் அதை வெறுக்கிறார். அந்த உறவு கொண்டாடுறதுக்கல்ல சபை, தேவனோடு உள்ள உறவை மேம்படுத்த. அல்லேலூயா. ஆதாம் ஏவாய் ஆண்டவர் கொடுத்துட்டு 2 பேரும் நல்ல புருஷ மனைவியா அப்படியே கொண்டாடுன்னு சொல்லி ஆண்டவர் விடல, அந்த உறவை மேம்படுத்துறாங்க. பிசாசு உள்ள வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பீட்டரையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பேன், பிரிஸ்கிலாவையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். ஆமென் வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி இருக்கிறவங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பேன், பின்னாடி இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஜோசுவா, நாளையில இருந்து இங்க வந்து உட்காந்துக்க. வாப்பா, நீ எனக்கு கொஞ்ச நாளா நல்லா இதா இருக்க, வாப்பா மேல. சபை என்ன அது கட்சிக்காரங்களோட இடம் நினைச்சிட்டீங்களா? சபை என்ன ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு இடம் நினைச்சிட்டீங்களா? ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை. நான் சபையில கட்டப்படணும். நான் பாஸ்ட் மேல கட்டப்படக்கூடாது, நான் பாஸ்டமா மேல கட்டப்படக்கூடாது, நான் ஆத்மா மேல கட்டப்படக்கூடாது, அடுத்த ஆத்மா மேல கட்டப்படக்கூடாது, சபை மேல கட்டப்படணும். சபையோடு நான் இருக்கணும், ஆத்மாவோடு நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரிஸ்கில்லா பிரண்டா இருக்கும், நாளைக்கு மரியாள் பிரண்டா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பிரிஸ்கில்லா ஒரு பிச்சுட்டு நான் சொல்றது பிரிஸ்கில்லா நீங்க நினைக்கிற பிரிஸ்கில்லா இல்ல, அந்த வார்த்தையை சொல்றேன், அந்த பேரை சொல்றேன், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற பிரிஸ்கில்லா நாளைக்கு பிச்சுட்டு போற பிரிஸ்கில்லாவா இருக்கும். நான் சொல்றேன் இந்த பிரிஸ்கில்லா சொல்ல திரும்ப நான் சொல்றேன். நிறைய பிரிஸ்கில்லா இங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரே பிதாவை, ஒரே இயேசுவை, ஒரே ஆண்டவரை பிடிச்சுக்கங்க, எந்த கசப்பும் வராது. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டர்மாருக்கு விசுவாசி கிட்ட நகை கடன் வாங்கி, பணத்தை கடன் வாங்கி எப்படி பிரசங்கம் பண்ணுவீங்க? எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க? அந்த சபைக்கு எப்படி போன ஆசீர்வாதமா இருக்கும்? அந்த சபை எப்படி நன்மையா இருக்கும்? ஹலோ, அல்லேலூயா. அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் உதறி தள்ளுறேன். அப்படிப்பட்ட நிலை எனக்கு வேண்டாம். நான் சபையின் மேல் கட்டப்படணும். ஆத்துமா மேல கட்டப்பட்டனா என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் அசைக்கப்படுறேன்? ஏன் நான் தளர்ந்து போகிறேன்? மக்களை நம்பி நம்பி நம்பிதான் நான் தளர்ந்து போகிறேன். அந்த நம்பிக்கை இயேசுவின் மேல், சபையின் மேல் வச்சுப்பாரு. இது பரிட்சிக்கப்பட்ட கல், இது விலையேறப்பட்ட கல், இது அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல். இந்த கல்லை விசுவாசிக்கிறவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் நான் இயேசுவின் மேல, சபையின் மேல நான் கட்டப்பட போறேன், அந்த கல் எனக்கு தேவை. ஆண்டவரே, கிறிஸ்து என்கிற கல் எனக்கு தேவை, சபை என்கிற கல் எனக்கு தேவை. அந்த கல்லின் மேல நான் கட்டப்படணும். நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளை தவறா தெரியலாம், இல்லைன்னா பாஸ்டர் எப்படி பேசுறான்னு தெரியலாம். உண்மையான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம், நேரம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆமென் அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம், அதனுடைய ஆமென் அல்லேலூயா 27ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:27 வாசிங்க. 24 வாசிப்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், வாசிங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படி எப்படிங்க ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர்? பிழை இருக்கக்கூடாது, பரிசுத்தம், அல்லேலூயா, பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக வசனத்தை கொண்டு, ஆமென், வார்த்தையை கொண்டு, தண்ணீரை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இந்த சபையை யார் பிடிச்சுக்கிறீங்களோ அவங்க தான் ஆசீர்வாதம், அவங்க தான் அசைக்கப்பட முடியாது. இங்க ரூத் அக்கா வருது, இங்க மேரி அக்கா வருது, இங்க எஸ்தர் அக்கா வருது, ஐயோ பரவாயில்ல அப்படின்னு கட்டி பிடிச்சினா, ஐயோ ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வரும். நான் சொல்றது ஏத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் ஏத்துக்கொள்ள முடியல. சத்தியம் இதுதான். அவர் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், நீங்கள் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே எல்லாம் பிடா திருப்பா, யாரா கை தூக்குறாங்களா பார்த்துட்டு நம்ம தூக்குவோம். அவங்க தூக்குனாங்கன்னா நம்ம தூக்குவோம். கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. நேரமானதுனால ஒரு பாயிண்டோட முடிக்க போகிறேன்.
ஜீவனுள்ள கிறிஸ்து என்னும் கல் தான் நம்முடைய வாழ்க்கையை அசையாமல் நடத்தும். இரண்டாவது, ஜீவனுள்ள சபை என்கிற அந்த கல்லு தான் நம்மளை அசையாமல் நடத்தும். எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஜீவனுள்ள கல்லு, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற சபை, ஆண்டவரே, அதன் மேல் நாங்கள் கட்டப்படணும். அது எங்க பக்கத்துல நிற்கணும். அது எங்களோடு இருக்க வேண்டும். அதுல நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அதுல நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, அது எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே அப்பா. ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுப்பா, எல்லாரும் வாயை திறந்து இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா.